வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். தேர்தல் திருவிழால நீங்க ரொம்ப மும்முரமா இருக்கிறீங்க. நிறைய இடத்துல சுற்றுப்பயணம்லாம் பண்றீங்க. நிறைய கேம்பெயினிங்ல எல்லாம் கலந்துக்கிறீங்க. களம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா களம் ரொம்ப நல்லா இருக்கு சார். பாக்குறதுக்கே அவ்வளோ ஜோஷா இருக்கு. எல்லா இடத்துக்கு போகும் பொழுதும் அவர்களுக்கு பெரிய அளவிற்கு அதிருப்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆளும் கட்சி மேல, ஆளும் தரப்பு மேல. அதனால ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. மிகப்பெரிய அளவுக்கு ஆனா இந்த தடவை நீங்க எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தேர்தல் திருவிழா அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பெரிய அளவுக்கு மக்களிடத்துல ஒரு ஈர்ப்பே இல்ல. அதாவது ஆனா எதிர்ப்பு பயங்கர அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எங்க போனாலும் நீங்களும் பார்த்திருப்பீங்க. திமுக மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய அதிருப்தி. அதாவது இந்த விலைவாசியோ, மத்ததெல்லாம் கூட ஒரு பெரிய அளவிற்கு மக்களை பாதிக்கல. ஏன்னா, என்னப்பா உலக நாட்டுலலாம் இப்படி இருக்குது, அதனால இப்படி இருக்குன்னு கூட அவங்களால மனசளவுல அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா கூட, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எங்க போனாலும் ஒரு பெரிய அஜிடேஷன் அதுக்கு தான் இருக்கு. என்னடா என் வீட்டு பொம்பள புள்ளைய பத்திரமா வெளியில அனுப்ப முடியலையே, எங்க அம்மாவ வெளியில பத்திரமா அனுப்ப முடியலையே, என் பொண்டாட்டிய பத்திரமா வெளியில அனுப்ப முடியலையே, அந்த அளவிற்கு அந்த அந்த எரிச்சல் ஆண்கள்ட்டயே தெரியுது. ஏன்னா எல்லா ஆண்களும் குற்றவாளிகள் இல்லல்ல. சோ அப்ப அவர்களுக்கே அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எரிச்சலாகும். ஏன்னா எங்க போனாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்களையும் பொண்டாட்டியையும் அம்மாவையும் தங்கச்சியையும் பாதுகாத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம், கோபம், எரிச்சல் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல தெரியும் அப்படின்னு நம்மளால நம்ப முடியுது. ஆனா எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அத்தனை பொய்களையும் சொல்லிட்டு எப்படி கூச்சமே இல்லாம இவங்க எலெக்ஷன்ல திரும்பவும் கேம்பெயினுக்கு போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் ஸ்டாலின் இல்ல உதயநிதி ஸ்டாலின் இப்படி கிராஸ் பண்றாரு. அந்த இடத்துல நிக்கிறாரு. பின்னால இருந்து சின்ன பிள்ளைங்க வாய்ஸ், அந்த வாய்ஸ் நல்லா கேக்குது. அதாவது ஒரு இளைஞர்கள் ஒரு 17 வயசுல இருந்து ஒரு 20, 21 வயசுக்குள்ள இருக்கக்கூடியது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த பிள்ளைங்க ஒழிக, நீங்க என்ன பண்ணீங்க எங்களுக்கு, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன எதுக்கு இப்ப வந்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த சவுண்ட் நமக்கு நல்லா கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு காணொளியில, அஹ் ஒரு இஸ்லாமியர் சொல்றாரு, இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை விசிகா தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர்களுடைய கம்யூனிட்டி பேரை சொல்லி சொல்றாரு. இல்ல, இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஏன்னா நம்ம பல மாதங்களா இத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன இது அதிருப்தி அப்படின்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் நம்ம சொல்றோம். மக்கள் இதை யோசிக்கணும், அவங்க சிந்திக்கணும் அப்படின்றத சொல்றோம். நீங்க இப்போ அதை ஃபீல்டுல பார்த்து அது மக்களும் அதே மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதை கேட்கறதுக்கு. நீங்க கூட சொன்னீங்க அந்த விசிகா கட்சியில எப்படி பேசினார் ஒரு இஸ்லாமியர்னு. அதை விட அதாவது சமூக நீதின்னு பேசுறாங்க, இவங்கதான் மத நல்லிலக்கம்னு பேசுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா துரைமுருகன் இவ்வளோ ஒரு சீனியர் பாலிட்டிஷியன், எத்தனை ஆண்டு காலமா அவர் அமைச்சரா இருக்கிறார், எத்தனை ஆண்டு காலமா அவர் எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் அந்த பிரச்சாரம் போகக்கூடிய வேன்ல விசிகாவை சேர்ந்த ஒரு கட்சி பொறுப்பாளர் ஏறுறாரு, அவர் கீழே இறக்கி விடுறாரு. அதை பாருங்க, அந்த அந்த ஜாதி மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னு. இவர் ஒரு மேல் ஜாதின்னு அவருக்கு ஒரு நினைப்பு, அந்த ஏறின ஒரு கீழ் ஜாதின்னு அவர் நினைச்சாரான்னு தெரியல, அவரை இறக்கி விடுறாரு. சோ இவங்கதான் சமூக நீதி பேசுறாங்க. நீங்க அந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களை பத்தி சொன்னீங்க, மக்கள் எவ்வளவு அதிருப்தியா இருக்கிறாங்க. அதாவது படிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சாருன்னு யாருக்குமே தெரியல. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொண்ணுக்கு நடந்தது, அது ஒரு பொண்ணுக்கு தான் நடந்ததா, நிறைய பேருக்கு நடந்ததா, அது யாரும் அதை ப்ராப்பரா விசாரிக்க கூட இல்ல. ஒரே ஒரு நபரை குற்றவாளியா மாத்தி, அவன் குற்றவாளி தான், ஆனா அந்த ஒருத்த மட்டுமே குற்றவாளி இல்ல, அவன் கூட எவ்வளவோ குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அந்த குற்றவாளியோட வீட்டுல இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவர் போய் உட்கார்ந்து அவரோட சமமா உட்கார்ந்து சாப்பிடுறார்.
சோ அததான் கேக்குறாங்க. யார் அந்த சார்? இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு அந்த விடை தெரியல. இதுக்கெல்லாம் விடை தெரியணும் அப்படின்னா மக்கள் வந்து மாத்தி யோசிக்கணும். மக்கள் மனதுல வந்து மாற்றம் வரணும். இவ்வளவு நீங்க சொன்னீங்க, எப்படிதான் இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஒரு மானம், வெட்கம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டு எங்க ஆட்சி தான், அதாவது வரலாறு படைத்திருக்கிறேன் அப்படின்றாரு. அவர் எதுல வரலாறு படைச்சார் அப்படின்றது அவருக்கு அவர் தான் சொன்ன தெரியும். ஒரு வேடிக்கையான விஷயத்த நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. மதுரை எலெக்ஷன் பரப்புரையில அவர் பேசுறாரு சார். நான் கூட அத பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். சார் மறந்து போய் நீங்க வந்து மார்ச் எங்களோட பட்ஜெட்ட ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ வரிசையா நான் உங்களுக்கு மதுரை மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறேன் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய வந்து இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மென்ட்டுக்காக மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் கவர்மெண்டோட செலவுல. அதற்கு போக சுற்றுலாத்துறை சார்ந்த படிப்புகள் நம்ம குடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பன்னோக்கு ஆய்வு மையங்கள் இங்க நம்ம அமைக்க போறோம். இது எல்லாம் பாஸ் பட்ஜெட்ல எங்களுடைய மத்திய அரசு சொன்னது பாஸ் அப்படிங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அதை கூட எப்படி அவ்வளவு அழகா இவங்க செய்ய போறது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி வந்து மெட்ரோவை நாங்க போட்டுக்கிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபண்ட் இல்லங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் தரலன்னு ஒரே வார்த்தையில பொய் பேசி அவ்வளவு அழகா நெரேட்டிவ் செட் பண்றாங்களோ ஒரு ப்ரப்போசலை ஒழுங்கா போடுறதுக்கு துப்பு இல்லாம ஒரு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் உள்ள மெட்ல தப்பா கொடுத்துட்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்க மத்திய அரசு வந்து வஞ்சிச்சு எங்களுக்கு கொடுக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நெரேட்டிவ் எல்லாம் மிகப்பெரிய பொய் அப்படின்னு களத்துல மக்கள் நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது களத்துக்கு போகும்போது நமக்கு நல்லா தெரியுதுங்க சார். இல்ல இது வந்து பொய் அப்படிங்கறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நாளும் இவங்க சொன்னது எல்லாமே பொய். இன்னைக்கு வந்து ஓகே நான் இதை பண்றேன் அதை பண்றேன் எல்லாம் பண்றேன்னு அவர் வந்து லிஸ்ட் போடுறாருல. இதை ஏன் கடந்த 5 வருஷத்துல செய்யல? இதை ஏன் அவங்க அப்பா பல வருஷமா முதல்வரா இருந்தப்ப செய்யல? இதை ஏன் நீங்க பிஜேபி கவர்மெண்ட்லயே நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது நீங்க மினிஸ்டரா இருந்திருக்கீங்க. ஒரு 18 வருஷம் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்திருக்கிறீங்க, மினிஸ்டரா இருந்திருக்கிறீங்க, எல்லா பெரிய போஸ்டும் எடுத்திருக்கிறீங்க. என்ன பண்ணீங்க? ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க. இன்னைக்கு அவதூறு பரப்பக்கூடிய அந்த சன் டிவிக்கு பிஎஸ்என்எல் கனெக்ஷனை திருடினாங்க. அதை தவிர வேற என்ன பண்ணாங்க? இப்படித்தான் மக்களை ஏமாத்துறது. அதாவது சொல்லக்கூடிய ஒண்ணும் இல்ல, எனக்கு சீக்ரெட் தெரியும்னு சொல்லி சொல்லி தானே வந்தாரு அவரு. இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷமா சீக்ரெட்டே சொல்லலையே. சோ இது வந்து மக்கள் நீங்க எவ்வளவுதான் வந்து தமிழை வந்து அழகா பேசி மக்களை ஏமாத்தினாலும் இதெல்லாம் எவிடென்டா தெரியுது இல்ல. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை வந்து ஒழிப்போம். நீங்க 5 வருஷமா இதை உன்னால பண்ண முடியல. நீ சொன்னதையே உனக்கு செய்ய தெரியல. சீக்ரெட்டா கடைசியில என்ன சொல்லிட்டாரு? காங்கிரஸ் மத்தியில ஆட்சிக்கு வந்தா இது வந்து ஒழிப்போம் அப்படின்னு. இது வந்து நடக்கிற கதையா? அத்தைக்கு மீச முளைத்தா நம்ம சித்தப்பான்னு கூப்பிடலாமா பெரியப்பான்னு கூப்பிடலாமான்னு அப்புறம் நம்ம யோசிக்கலாம். அதுதான் இங்க விஷயமா இருக்கு. போற இடமெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருந்து அதாவது பொய் முன்னுக்கு பின்ன முழுக்க முழுக்க மத்திய அரசை பற்றி தவறா சொல்றது. பியூஷ் கோயலை பார்த்து கேக்குறாரு நீங்க என்ன படிச்சீங்க எங்களுக்கு என்ன கொடுத்தீங்கன்ட்டு. அவர் அடுத்து ஒரு கேள்வி கேட்டாரு. சார் இவங்களால பதில் சொல்ல முடியுமா? நீ என்ன படிச்சான்னு அவங்கள பார்த்து கேட்டாரு. அவர் சொன்னாரு ஆமாப்பா நான் ரொம்ப படிக்கல. நான் வந்து சிஏ வந்து இந்தியால நம்பர் 1 கிளியர் பண்ணேன். நான் வந்து லாவை வந்து இந்தியால நம்பர் 2 கிளியர் பண்ணேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் சார். ரஷ்யா உக்ரைன் அந்த வாரா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட போட்டுட்டு இருக்கிற வாரா இருந்தாலும் சரி அதுல அவ்வளவு அழகா பிசினஸ் டீல் எந்த அளவுக்கு பாதிக்காம உலக நாடுகள் இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய்க்கும் பெட்ரோலுக்கும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட நமக்கு அந்த பிரச்சனைகள் தெரியாம நம்ம வந்து கேஸ் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்குது கமர்ஷியல் கேஸுக்கு. ஆனால் கூட அதை எப்படியெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதோட ஒரு 8 கப்பல் நமக்கு சண்டை நடந்த டைமிங்ல இருந்து இப்ப வந்துருச்சு. அப்போ நமக்கு அதை சரி பண்றதுக்குரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட புரியாம இவர்கள் எப்படி பேசுறதுன்றது நீங்க இப்ப சல்மா உடைய ட்வீட்டை பார்த்திருப்பீங்க. அதற்கு பிறகு அவங்க டெலீட் வேற பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட பேசி கல்ஃப் கண்ட்ரியோட பேசி வார நிப்பாட்டிருச்சு. 42 இன்ச்சு மார்பு கொண்ட இவரு நம்மளுடைய பிரதம மந்திரி அவங்க கேக்குறாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. ஏன்னா
கம்யூனிஸ்டுகள் சைனாவுக்கும் இவர்கள் பாகிஸ்தானுக்கும் ஆதரவாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கறதே அவர்களுடைய அந்த ஒத்த ட்வீட்டே வந்து அழகா புரிய வச்சிருச்சு. ஏன்னா பாகிஸ்தான் பேசுனா யாரும் மதிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்படின்னு இருக்கும்போது அமெரிக்கா இவங்க பேச்ச கேட்டுருச்சு, பாகிஸ்தான் சொன்னதை கேட்டு வார நிப்பாட்டிருச்சுன்னு ஒரு பொய்ய ஒரு பார்லிமெண்டேரியனா இருந்துட்டு இவங்க பேசுனாங்க பாருங்க. இதை யாராலையுமே ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ரத்தத்திலேயே இந்த இந்திய எதிர்ப்பு, பாகிஸ்தானுடைய ஒரு அபிமானம் அப்படிங்கிறது ஊறி போயிருக்கு. அப்ப இவங்களால இப்படி மட்டும்தான் சிந்திக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இஸ்ரேல் பிரதமர்ல இருந்து கனடா பிரதமர்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க, ஒரு போன் போதும் நீ பிரச்சனையை நிப்பாட்டுறதுக்கு, நாங்க இந்தியா என்ன சொல்லுங்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னு மத்த உலக நாடுகள் சொல்லும் பொழுது இந்தியாவுக்குள்ள அதுவும் ஒரு காமன் மேன் எவனோ குப்பம் சுப்பம் சொல்லல, நீ வந்து ஒரு மாநிலங்களவை பிரதிநிதியா இருக்கிற நீ பாகிஸ்தானை ஆதரிச்சு பேசுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ஒரு கல்பிரிட்னு நான் சொல்றேன். நான் இந்த வார்த்தைய வந்து வருத்தமா தான் இருக்கு. ஆனா இதற்கும் மேல அவங்க தகுதி உடையவங்க. இல்ல அதான் இந்த 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 ஆட்சியும் இந்த கட்சியும் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான மனநிலையில இருக்கிறவங்க அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க அது வந்து ஒரு சாதாரண இந்திய குடிமகன் கூட அப்படி வந்து பேசக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய எதிரி நாடுன்னு தெரியும், எத்தனை முறை நம்மள அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், நம்மளுடைய மக்கள் எத்தனை பேர் உயிர் பலி கொடுத்திருக்கிறோன்றது தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவர்கள் அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள். சோ இப்படித்தான் நடக்குது. நம்ம வந்து தகுதி இல்லாத எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்துடுறோம். அதை வச்சு என்ன பண்றான், அவன் கட்சியில தகுதி இல்லாதவர்களை மாநிலங்களவை உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சுதீஷ்னு ஒருத்தர் போயிருக்கிறாரு இல்லையா, விஜயகாந்துடைய மச்சான், அவருனால தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் ஏதாவது நடக்குமா பாருங்க. அவர் என்ன பண்றாரு, அங்க போய் பதவி ஏற்கும் போது அந்த கட்சியோட துண்டை போட்டுக்கிறாரு. அதையும் சொல்றாங்க அவங்க, அதை கழட்டி வச்சிருங்கன்னு. கடைசியா கேட்கிறாரு, ஒரே ஒரு முறை கேப்டன் படத்தை மட்டும் காமிச்சுக்கிட்டோமா. ஏண்டா நீ போய் கேப்டனோட படத்தை அந்த நாடாளுமன்றத்துல தூக்கி காமிக்கிறதுனால தமிழகத்துல எந்த பிரச்சனையாவது தீரப்போகுதா? தமிழகத்துல இருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது நல்ல நடக்க போகுதா? தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் வந்து அழிய போகுதா? தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தீரப்போகுதா? இது எதுவுமே பண்ண போறதில்ல. சார் நீங்க இவங்க இவ்வளவு பெரிய துரோகியாக எப்போதும் வந்து ஒரு கணக்கு போட்டு பாலிடிக்ஸ் பண்றவங்க. ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க, இங்க காலையில பேசுவாங்க, ஒரு இடத்துல மத்தியானம் பேசுவாங்க, ஒரு இடத்துல சாயங்காலம் பேசுவாங்க. இந்த மாதிரி அரசியல் நடத்துவாங்கன்னு தெரிஞ்சு கூட கேப்டன் அவர்களுடைய நல் மதிப்பு காரணமாக மத்திய அரசோட உயரிய விருதை மத்திய அரசு அவருக்கு கொடுத்தது. ஆனா அப்படியே முழுக்க முழுக்க வெறும் அரசியல் காசு கணக்க மட்டுமே வச்சு நீங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை எங்களுக்கு பண்ணல, மத்திய அரசுக்கு நீங்க பண்ணல, இல்ல பிஜேபி கட்சிக்கு பண்ணல. உயிரோடு இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களும் இவங்களும் இத்தனை வருஷ நட்பு. இந்த பிரேமலதா இன்னைக்கு வந்து விதவிதமா கலர் கலரா ரீல் விட்டுட்டு திரியிறாங்க. அவங்க அப்படியே இருந்துட்டு போட்ட சரி. அப்ப கேப்டனுக்கு அது தெரியாதா? யோசிச்சு பாருங்க, கேப்டனுக்கு அது தெரியும்ல. அப்போ காங்கிரஸ நீங்க வந்து செக் வைக்கிறதுக்காக இவங்க செக்மேட்டா இருந்தத மிகப்பெரிய அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா லூசர் யாரு? இவங்களெல்லாம் நம்பக்கூடிய மக்கள். இததான் மக்கள் புரிஞ்சுக்கணும். நிச்சயமா மக்கள் வந்து இதை யோசிப்பாங்க. ஏன்னா 0.45% இருக்கிற ஒரு கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அங்கேயே வந்து மக்கள் அந்த கூட்டணிக்குள்ளேயே அதிருப்தி வந்துருச்சு. சோ இப்ப என்ன ஆச்சு, இந்த கட்சியே இல்ல அப்படின்ன உடனே இந்த ஸ்டாலின் வந்து பயத்துல அவங்கள கூப்பிட்டு 10 சீட்டு கொடுத்த உடனே அந்த அம்மா நினைச்சிருச்சு நான் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு. அதனால இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் என்ன வேணாலும் அது வந்து ஒரு அவதூறான பேச்செல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்து பாக்குறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து மக்கள் அந்த கட்சிக்கு பின்னாடி போனாங்க, அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களால இல்ல. அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதன் இருந்ததுனாலதான் அந்த மரியாதையிலே தான் போனாங்க. இன்னைக்கு கூட இவர் வந்து ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினரா போயிருக்கிறாரு அப்படின்னா அவரோட திறமையால இல்ல, அந்த உயிர் இருந்த அந்த நல்ல மனிதனோட நல்ல மனசுனாலதான் போயிருக்கிறார். இன்னைக்கு 10 சீட் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா இவங்களால இல்ல, அந்த நல்ல மனுஷனாலையும் அவருக்கு பின்னாடி இருந்த நல்ல மனிதர்களாலையும். அப்ப கூட பாருங்க எவ்வளோ பேர் அவங்க கூட இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம மொத்தமா இவங்களுக்கு, இவங்க தம்பிக்கு, இவங்க மகனுக்கு, இவங்களுக்கு அப்படின்னு
அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் யோசிக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து களத்துல இருந்து பார்த்து மக்கள் மனதுல இன்னைக்கு அந்த மாற்றம் வந்திருக்கு, மாத்தி யோசிக்கிறாங்க, அதிருப்தி இருக்குது அப்படின்றத கேட்கறதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த இந்த அதிருப்தி, இந்த மாற்றங்கள் 23ஆம் தேதி ஓட்டு போடும் போது வரணும். 4ஆம் தேதி வந்து கண்டிப்பா. அந்த பெட்டியை திறக்கும் போது அந்த ரிசல்ட்ல நம்ம பார்க்கணும். கண்டிப்பா நம்ம அத பார்ப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார். ஏன்னா, 27 இடங்களாக நமக்கு இருந்தால் கூட, அந்த இடங்கள்லயும் எல்லா இடங்கள்லயுமே நீங்க பார்த்தீங்க இப்ப நீங்க மிகப்பெரிய மாற்றத்த நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. போகிற இடமெல்லாம் மத்திய அரசு திட்டங்களையும், மத்திய அரசையும் எடப்பாடியார் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் போற இடமெல்லாம் வந்து அம்மா என்ன செஞ்சாங்கன்றத சொல்றோம். எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திற முடியாதா? அப்படின்னு எடப்பாடியார வந்து எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ, நீங்க போன எலக்ஷன்ல பார்த்திருப்பீங்க. பிரதமருடைய அம்மாவையும், எடப்பாடியாருடைய அம்மாவையும் தப்பா பேசக்கூடிய அளவுக்கு இவுங்க பேசுனாங்க. இந்த முறை நீங்க பார்த்தீங்கன்னா, வந்து எல்லாம் மேல கேட்டுட்டு தான் செய்வாரு. அவர் வந்து அவ்வளவு முரட்டு அடிமை, அடிமை என்னெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவு மோசமா பேசுறாங்க. ஆனால் கூட இவங்களால இந்த கூட்டணிக்குள்ளார ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தவே முடியல. அண்ணாமலை சார்ட்ட கேட்டா, அவர் அதுக்கு மேல பதில் சொல்றாரு. இவங்களால அந்த டெரர தாங்கவே முடியல. நீங்க ஏஎன்ஐக்கு அவர் குடுத்த பதில நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அவ்வளவு வந்து அதாவது ஒரு திமுக காரன்ட்ட போய் ஏன்டா வந்து கோவை தெற்குல 15 பேர நீ நிப்பாட்டி வச்ச, என்ன பண்ண காத்திருக்குதுன்னு கேட்கறதுக்கு துப்பில்ல. இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு 1½ வருஷம் அக்யூஸ்டா இருந்தவன் இன்னைக்கு வந்து எலக்ஷன்ல மனு தாக்கல் பண்றான். நீ என்னத்தடா கிழிப்ப? உன்ன மனு தாக்கல் பண்ண விடமாட்டோம். நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு துப்பில்ல. அத பத்தி ஒரு விவாதம் நடத்த துப்பில்ல. ஆனா, இங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி ஏடிஎம்கேக்குள்ள என்ன நடக்குது? பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்குள்ள என்ன மூட்டி விடலாம்? என்னடா நம்ம இவ்வளவு எதிர்த்தோம். 5 வருஷம் தொடர்ந்து ஏடிஎம்கே பத்தியே பேசிக்கிட்டு இருந்தோம். பிஜேபிய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கூட எல்லாத்தையும் மீறி வெடிச்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட இவ்ளோ பெரிய அதிருப்தியா இருக்குதே! அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து இவங்களுக்குமே ஊடகங்களுக்குமே இன்னைக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடந்த 1 வார காலமாக நீங்க பார்த்திருப்பீங்க. அம் இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோ என்னமோ, ஊடகங்கள்ல அங்கங்க வந்து உதயநிதிக்கு எதிரா நடக்கிறது, ஸ்டாலினுக்கு எதிரா நடக்கிற விஷயங்களை எல்லாம் கூட இப்போ கடந்த 1 வாரமா கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது 100%ல ஒரு 5%, 7% காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றத பார்க்கிறோம். அது கூட ஏன் அப்படின்னா அவங்களுடைய நேர்மையினால பண்றது இல்லை. இன்னைக்கு மக்களே காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து இவ்வளவு நாள் வந்து அந்த ஊடகம், அந்த பத்திரிகை துறை அப்படின்னா அது மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை இழந்து இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஒரு பொருட்டாவே எடுக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் வந்து மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த பத்திரிகையாளர்கள் தான். ஏன்னா அவங்க யாருமே பத்திரிகையாளர் வேலையை செய்யறதில்லை. பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில திமுகவுடைய அந்த கட்சி உறுப்பினர் அட்டையை வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யறாங்க. நிறைய அதிகாரிகள் கூட அந்த மாதிரி உறுப்பினர் அட்டையை வச்சுக்கிட்டு அதிகாரி அப்படின்ற பேர்ல அந்த கட்சிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கூட இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் மாத்தி இருக்கிறாங்க. தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் மாத்தி இருக்கிறாங்க. இந்த மாற்றங்களும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மனநிலை மாற்றமும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி.